ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா அருண் சேனல். நாங்கள் இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்காக நாங்கள் முருகர் கோயிலுக்கு தான் போவோம். அது எந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆன முருகர் கோயில் தான். அந்த கோயிலை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். பட் ஆனால் இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த இன்ட்ரோவே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்தோம். என் ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்கில் என் பையன் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டதுனால அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுத்துட்டாரு. காத்தாடி தான் வாங்கி கொடுத்தாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி பொம்மைலாம் எங்கள் வீட்டில் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வாங்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்தேன். ஏன்னா நிறைய பொம்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எல்லாமே உடச்சிடுவார் சார். வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் டாய்ஸை உடச்சிட்டு மறுபடியும் கேட்குறது. இதனாலே எனக்கு இந்த டைம் வாங்கக்கூடாதுன்னே போனேன். ஸோ பேக் டு வீடியோ. இது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூரில் இருக்குது. குமரகிரி பாலமுருகன் திருக்கோவில். ஸோ இந்த கோவில் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச கோவில். எப்படின்னு சொல்கிறேன்னா, என்னுடைய மேரேஜ் இந்த கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. 2021 ஜூன் 17 என் பர்த்டே. ஜூன் 14 தான் இந்த மேரேஜ் ஆச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ என்னோடய பர்த்டே, எங்களுடைய மேரேஜ் ஆனிவர்சரி எல்லாமே ஒரே மந்தில் தான். ஸோ இந்த கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இங்கேவே நம்ம அந்த என்ட்ரன்ஸில் விநாயகர் சொல்லி அங்கே தான் சாப்பாடு போட்டாங்க. ஸோ இந்த கோயிலில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே 2 முருகர் இருப்பார். இந்த 2 முருகரை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு மயில் இருக்கும். அது ரொம்பவே அழகாக இருக்கும். பட் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ ஒரு 1 இயர் 2 இயர்க்கு மேலே 1 இயர்க்கு மேலே ஆகிட்ருக்கோம். ஸோ அந்த மயில் ரொம்பவே ஸ்மாலாக இருந்துச்சு. பட் அந்த மயில் தானா இல்லை வேறு மாற்றிட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் சேவலும் ஒரே ஒரு சேவல் தான் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 3 இருக்குது. ஸோ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. முருகரை தரிசிக்க போகிறப்ப மயில் பார்க்குறதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியம். ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டோம். முருகரையே பார்த்த மாதிரி ஒரு நல்ல வைப் இருந்துச்சு. ஸோ வீடியோலேயும் நான் கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வீடியோவுக்கு ஷைப்படுவார். ஆக்சுவலாக நானுமே படுவேன். பாருங்கள், முருகர் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. ஸோ உள்ளே எங்களால் மூலஸ்தானம் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்க்க முடியலன்னா என்னால் வீடியோவில் காமிக்க முடியல. இங்கே லைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வெளியே இருக்கிற சாமி தாண்டி உள்ளேயும் இருக்கும் அப்படின்னாரு. பட் ஆனால் நான் உள்ளே பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு வெளியே ஒருத்தர் சாமி பார்த்துட்டு ரிவர்ஸ் வருவாங்க இல்லையா, அங்கே உள்ளே போயிட்டு நான் சாமி பார்த்துட்டேன். சாமி நின்றுட்டுருக்கிற நிலையில் தான் இருக்கிறாரு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பட் என்னால் கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் போனால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சிலை இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் இதுவுமே என்னுடைய மெமரிஸில் இருக்குது. லாஸ்ட் டைம் என் பையன் ரொம்ப ஸ்மால் 1 இயர் பிஃபோரில் இருக்கிறப்ப அவனை நான் என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு இங்கே நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். பட் இது பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். என் ஹஸ்பண்ட் இங்கே நில்லு ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னார். நான் ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். ஸோ என் பையனும் உக்காந்துட்டு அங்கே நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டான். என் ஹஸ்பண்ட் நீயும் இரு, ஹாய் சொல்லு, உன்னையும் ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னார். ஸோ அவரும் அந்த வீடியோக்கெலாம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சாமிலாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நல்லா சாமிலாம் கும்பிட்டோம். நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கல. ஒரு சில சாமி மட்டும்தான் எடுத்தேன். ஒரு சில சாமி எடுக்கல. பட் ஆனால் இந்த சிவன் சிலை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இது லாஸ்ட் டைம் நான் வரப்போ புதுசாக இருந்துச்சு. இப்போ ஓகே, அழகாக டெக்கரேஷன் பண்ணி பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு நாகப்பழம் வேணும்னு நான் ரொம்பவே அடம் பிடிச்சி கேட்டதுனால நான் 10 ருபீஸ் கேட்டேன். அவர் 5 ருபீஸ்க்கே நான் நிறைய வாங்கி தரேன் பாருன்ட்டு வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோனா அருண் சேனலை சப்ஸ்கிரைப்